ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். நந்தவனம் சென்று நறுமறையெல்லாம் பறித்து வந்து மல்லிகை முள்ளிகை கோங்கை இருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து பன்னிரால் உங்கள் பாதத்தை கழுவி என் பட்ட ஆடையால் துடித்து உன் தேவியாக்கப்பட்டவர் கைகை கோசலை இருவருமே உங்கள் பாதத்தை படித்து தேவிகளா மன்னர்களை பார்த்த மனிதனால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தேவி மன்னவர்களை பார்த்த வணிகனால்
பூ உலகிலே என்றென்று தீர்க்காயுசமாக இருப்பீரம்மா. ஐயா சாமி, சாமி வாழ்ந்திருப்பாள் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்போம். அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் 1000 தாதிமார்களும் கொஞ்சி விளையாடும் பொழுது எங்களை அதிசீக்கிரமாக அழைத்தது ஒரு செய்தி என்ன? எதற்காக அழைத்தேன் என்று கேட்கிறாயா? சுவாமி, அந்த பெருமனையை கண்பதற்கு எப்படி சாமி வாய் வார்த்தை? திருமணமாகி 12 வருடம் ஆகிறது. ஒரு ஆணோ பெண்ணோ இல்லாத காரணத்தினால் அந்த பிரம்மதேவனை சென்று கடூரமான தவமாவது செய்து பரமாவது வாங்கி வரமா. ஆமா சாமி, நமக்கு கல்யாணம் ஆகி 4 நாள் முதல் 2 நாள் வரைக்கும் குழந்தை என்பதே இல்லை. ஆமா, என்ன போல பெண்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள். எப்படி அம்மா முன்ன விட்டு பின்ன பேசுறார்களே எப்படி? போராப்பார் வரடி, வராப்பார் வரடி, இவ பூக்காத வரடி, காய்க்காத வரடி என்று சொல்லி பேசுறாங்க சுவாமி. ஒரு கோயில் குளத்துக்கு போனால் மட்டுமே இந்த வரடி வரலே வரடி முகத்துல முடிச்சுட்டு நம்ம போறதா அப்படி சொல்லி நம்ம முன்ன விட்டு பின்ன பேசுறாங்க சாமி. ஏராளமாக சொத்து இருந்து என்ன புண்ணியம், சுகமாவது இருந்து என்ன புண்ணியம். ஒரு பிள்ளையாவது இருந்து விட்டால் இருக்கும் சொத்து சோகத்துக்கெல்லாம் ஈடாகும் அம்மா. அதனால நான் சத்தியலோகம் சென்று புத்திரவாயு வரமாவது வாங்கி வர பார்த்து பதனமாக அரண்மனையில் இருங்கம்மா. சத்தியலோக சென்று பிரம்மனிடம் குழந்தை வர வாங்க போறேன்னு சொல்றீங்களே, ஆமா, அந்த சத்தியலோக சென்று எப்படி சாமி குழந்தை வர கேப்பீங்க? ஏதோ ஆணோ பெண்ணோ என்னுடைய 3 மனைவிமாருக்கும் புத்திரபாயமாவது வேண்டும் என்று கேட்பேன். சாமி, நீங்க ஒரு நாடாளக்கூடிய மன்னன், நீங்க போய் சத்தியலோகம் போய் கேக்குறீங்கன்னு சொல்றீங்களே, இரு கரங்களை ஏந்தி கை பிள்ளை வர வேண்டும் சொல்லி கேட்பீங்க. நாங்க வந்தோம்னா என் முந்தாடி இருக்கு, முந்தாடி பிச்சை போடுங்க என்று சொல்லி அந்த பிரம்மனிடம் அம்மா பிரம்மதேவனிடம் முந்தாடி ஏந்தி பிள்ளை வர வேணும் சொல்லி கேட்போம் சுவாமி. கன்னியா தேவி, சத்தியலோகமாவதோ வெகு தூரமாக உள்ளது, அங்கெல்லாம் பெண்கள் வரக்கூடாதம்மா. கண்ணே, என்னதான் இருந்தாலும் ஒரு நாடாளக்கூடிய மன்னன் மனைவிமார்களை கூட்டிட்டு வந்துட்டானே ஒரு சத்தியலோகத்துக்குன்னு சொல்லி முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. பார்ப்பவர்கள் பரிகாசம் பேசுவார்கள், எண்ணியவர்கள் ஏளனம் பேசுவார்கள். மனைவி மீது நம்பிக்கை இல்லாமல் தானே சத்தியலோகமே அழைத்து வந்தான் அப்படி என்று பேசுவார் அம்மா. அதனால இந்த தசரதாவட்டம் நான் ஒருவனே சென்று புத்திரபாய் வரமாவது 3 வாங்கி வருகிறேன். சுவாமி, பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள். அப்படியே வருவே வருவே என்று சொல்லி வழி மீது விளைவித்து காத்திருப்போம். தேவி, நான் சென்று வருகிறேன், பத்திரமாக இருங்க.